அரசு ஊழியர்களின் மிக நீண்ட போராட்டத்தின் முடிவாக வருகிற ஜனவரி மாதம் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் அமலுக்கு வர இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு இப்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசு ஊழியர்களும் மற்றும் ஆசிரியர்களும் OPS எனப்படும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும்னு கோரிக்கை வைத்து வராங்க. இது தொடர்பாக கடந்த தேர்தல் சமயத்துல திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில இன்னமும் பழைய பென்ஷன் திட்டம் குறித்து முடிவு எதுவும் எடுக்கப்படல. அதே சமயம் இது தொடர்பாக நீதிமன்றத்துல தமிழக அரசு வழக்கறிஞர் வாதிடும் பொழுது புதிய பென்ஷன் திட்டமே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று தெரிவித்த தகவல் அரசு ஊழியர்கள் மத்தியில அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து இடைவிடாது போராடி வராங்க. இந்த நிலையில முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வகையில அரசு ஊழியர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் OPS மற்றும் CPS, UPS அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டது. அந்த குழுவினர் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் மற்றும் LIC போன்ற நிதி நிறுவனங்களுடன் ஆலோசனை செய்து கடந்த அக்டோபர் மாதம் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்தனர். அந்த அறிக்கையில உள்ள பரிந்துரைகள் குறித்து தற்பொழுது தீர்மானங்கள், ஆலோசனைகள் நடைபெற்று வருது. ககன்தீப் சிங் பேடி குழுவினருடன் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தற்பொழுது விரிவாக விவாதித்து ஆலோசனை நடத்தினாங்க. அரசின் நிதி நிலைமை மற்றும் அரசு ஊழியர்களின் நலன் ஆகிய இரண்டையும் சமன்படுத்தும் வகையில எந்த திட்டம் சிறப்பாக இருக்கும் என்பது குறித்து இந்த ஆலோசனையில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இதற்கிடையே அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து டிசம்பர் மாத இறுதிக்குள்ள ககன்தீப் சிங் பேடி குழு தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த இறுதி அறிக்கை தொடர்பாகத்தான் தற்பொழுது பரபரப்பான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ககன்தீப் சிங் தலைமையிலான குழுவினர் 3 வகையான பென்ஷன் திட்டம் குறித்து ஆய்வு செய்து முடிவா பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு சிபாரிசு செய்துள்ளதாக தெரியுது. தமிழக அரசை பொறுத்தவரையில நிதி பற்றாக்குறை திண்டாட்டத்தால பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதில் பின்வாங்கி இருக்கு. இந்த நிலையில சட்டமன்ற தேர்தல் மிகவும் நெருங்கிவிட்டதால பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்காவிட்டால் அது திமுகவிற்கு பெரிய பின்னடைவாகும்னு அமைச்சர்கள் தரப்புல ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்களின் வாக்கு வங்கி என்பது மிக முக்கியமா பார்க்கப்படுவதால நிதி நிலைமையை சரி செய்யும் பொருட்டு GST வரி சமன்பாட்டில் இருந்து பணத்தை பங்களிக்கலாம் என ஒரு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில டிசம்பர் இறுதியில ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான இறுதி அறிக்கை பரிசீலனை செய்து ஜனவரி மாத இறுதி அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் அறிவிக்கப்படும் தெரியுது. தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் வருவதால அரசு ஊழியர்களின் பழைய பென்ஷன் திட்டம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. இது இல்லாம கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு என்ற குற்றச்சாட்டு அதிமுக தரப்பிற்கு மிகவும் சாதகமாகும் என்பதால பழைய ஓய்வூதிய திட்டம் நிச்சயமா அமலுக்கு வரும்னு தெரியுது. அதே சமயம் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அறிவிப்பதன் மூலம் திமுக அரசிற்கு தமிழ்நாடு அரசை சேர்ந்த சுமார் 50 லட்சம் அரசு ஊழியர்களின் குடும்ப வாக்கு கிடைக்கும். அதனால இந்த திட்டம் அமலுக்கு வரும் என தெரியுது. இது போன்ற தினசரி பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.